ஜியோ மிங்கிடி அப்படிங்கிற ஒருத்தன் வந்து நம்மள மாதிரி வேர்ல்டில் வாழ்கிற ஒருத்தன். ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர். இவன் சும்மா இல்லாமல் புக்கை வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரம் பண்ணி ஏதோ லக்குக்காக பண்ணுறங்கிற பேரில் வேற ஒரு வேர்ல்டில் போய் மாட்டிப்பான். அதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து புரியுற மாதிரி வச்சுக்கலாம், ஒரு பேரலல் வேர்ல்டுன்னு வச்சுப்போம். அந்த பேரலல் வேர்ல்டில் போய் மாட்டிக்கிறான். அப்படி மாட்டிக்கிறவன் கெலின் மோரிட்டின்னு அங்கே ஒருத்தன் இருக்கான். அவனோட உடம்புக்குள்ளே இவன் போயிடுறான். ஓகேவா? இப்போ அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருதுல்ல. அவன் என்ன பண்ணியிருப்பான்னா சூசைட் பண்ணியிருந்திருப்பான். அவன் மட்டும் சூசைட் பண்ணிக்கல, அவனோட கிளாஸ்மேட்ஸ் இன்னும் 2 பேர் சூசைட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வெல்ச் அண்ட் நாயா. ஓகேவா? இப்போ கெலின் மோரிட்டி என்ன ஆனா அப்படிங்கிறதுக்கான கதை இல்லை. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது வந்து கெலின் மோரிட்டி அப்படின்னே பார்த்துப்போம். ஏன்னா அந்த வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அவன் கெலின் மோரிட்டி. இப்போ ஜோ மிங்கிலி வந்து கெலின் மோரிட்டி உடம்புக்குள்ளே இப்போ போயிட்டானா. இப்போ வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணெல்லாம் விழிச்சு பார்க்குறான் ஒரு வழியோட. எந்திரிச்சு பார்த்தா அங்கே பிளட் இருக்குது, துப்பாக்கி இருக்குது. அதெல்லாம் பார்த்து பயந்து கீழே விழுகுறான். அங்கே சுற்றி முற்றி பார்க்குறான், இது வந்து பழக்கப்பட்ட இடமாவே இல்லை. அப்படியே போய் கண்ணாடியாக போய் பார்த்தா அது வந்து வேற ஒரு உடம்புல இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. நம்ம வந்து ஏதோ டிரான்ஸ்மிக்ரேட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். வேற ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறத புரிஞ்சுக்கிறான். அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த வெல்ச்சன் நாயா சொன்னா அவங்க 2 பேரும் இறந்துருக்காங்களா, அந்த இடத்துல போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு க்ளூ கிடைக்கிது. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து இருந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று கிடைக்கிது. ஸோ இதை வச்சு நமக்கு ஏதாவது கிடைக்கலாம், நம்ம கெலின் மோரிட்டி உயிரோட இருக்கானா இல்லை அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி இங்கே கட் பண்ணோம்னா இப்போ அவன் மைண்ட் செட்டில் வரது எல்லாமே இந்த இடத்த விட்டு நம்ம இப்போ தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து பார்க்குறப்ப ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அந்த டைரியில் வந்து டேட் போட்டு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இவன் அந்த இதெல்லாம் படித்து முடிக்கிறப்ப அவன் சிஸ்டர் வந்து எந்திரிச்சு வந்துடுறா, ஏதோ சத்தம் கேட்குதுன்னு. அதான் இவன் வந்து கொஞ்சம் மலுப்புருன்ட்டு என்ன பண்ணுறான், அந்த பிளட்டு இதெல்லாம் போய் மறைச்சி வச்சுட்டு துப்பாக்கிலாம் எடுத்து ஒளிய வைக்க பார்க்குறான். அப்போ மாட்டிக்கிறான். என்னத்தை ஒளிய வைக்கிற அப்படின்னு கேட்குறப்ப உடனே ஒரு கிளாக் ஒன்று இருக்கும் அவங்க அப்பாவோடது, அதை எடுத்து காட்டி இது ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால அந்த வாட்சை வாங்கி சரி பண்ணி அவன்கிட்ட கொடுக்குறா. கொடுத்ததுக்கப்புறமா இவன் வந்து எப்படி நம்ம திரும்பி வேர்ல்டுக்கு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அவன் போய் கிளம்பிட்டு அவன் அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஜாமா கடைக்கு போயிட்டு அப்படின்னு சொல்கிறான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் கெலின் மோரிட்டி அப்படிங்கிறவன். அது வந்து ஒரு ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியில் இவன் ஹிஸ்ட்ரி கிராஜுவேட் முடிச்சிருக்கான். இவன் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கா. இவங்க அண்ணன் வந்து வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க. அவங்கள வச்சு தான் அந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டுருக்காங்க. இவன் இப்போ வேலை தேடணும். அதுதான் இப்போ கான்செப்ட்டு. இப்போ என்ன நடக்கும்னா, இவன் வந்து இந்த மாதிரி போயிட்டு வா, நான் வந்து வெளில போயிட்டு நான் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவன் வந்து இந்த இடத்துல இருந்தால் நமக்கு வந்து சரிப்பட்டு வராது, நம்ம சீக்கிரமாக அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகணும். அதுக்கு நம்ம வந்து டிரான்ஸ்மிக்ரேட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இவன் எப்படி போய் மாட்டிக்கிட்டானோ, அதாவது அந்த புக்கை வச்சு எதை போனானோ, ஸோ அந்த மாதிரி நம்ம திரும்பி இந்த மாயாஜாலம் வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடத்தரு போயிட்டு அந்த பிரெட் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். கடைக்காரங்க அவங்களோட போய் கொஞ்சம் நேரம் பேசி கொடுத்துட்டு அப்படியே வெளில வரோம். வெளில வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற விஷயம் எல்லாமே ஏற்கனவே வேர்ல்டோட ஒரு சில விஷயம் சிமிலராக இருக்குது. வேர்ல்டில் எப்படி கார்ட்ஸ் விளாடுவாங்களோ அந்த மாதிரி இங்கே விளாட்றது, அதெல்லாம் வந்து சரி நமக்கு முன்னாடி யாராவது வந்திருப்பாங்க அப்படிங்கலாம் திங்க் பண்ணிட்டுருக்கான். அந்த டைமில் இவனை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒளியிறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாயாஜாலம் பண்ணுறங்கிற பேரில் ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இந்த டாம் அண்ட் ஜெர்ரியில் வரும்ல ரவுண்டாக அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு உன்னோட பாஸ்ட்டை சொல்கிறேன், ப்ரெசென்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இவன் என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படிங்கிறப்ப நான் ஃப்ரீயாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உனக்கு எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்குது. இவன் வந்து ப்ரெசென்ட்டை பார்க்கணுங்கிறான். ப்ரெசென்ட்டுக்கான அந்த கார்டை எடுத்து பார்க்குறப்ப அதில் அது ஃபுல் அப்படின்னு சொல்லி வருது. யாரோ ஒரு பொண்ணு வந்துடுறா. வந்து நீ ஏன் இங்கே இருக்க, ஒழுங்கா உன் ஏரியாவுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டுறா. அவள் உடனே சாரின்னு மன்னிச்சு போயிடா. அப்போ தான் புரியுது அவள் சும்மா விளையாட்டுக்கு பண்ணிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோ நினைக்கிறான். அந்த டைமில் அவள் ஒரு வார்த்தை சொல்கிறா, இல்லை இது வந்து கரெக்டான கணிப்பு தான், நான் கரெக்டாக கணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் இதை வந்து ஹீரோ காதில் வாங்கலை. அங்கே வெளில ஒருத்தன் ஃபாலோ பண்ணிருந்தானா அவனை பார்த்ததுனால ஹீரோ அவனை கவனிச்சிட்டு ஓடி போயிடுறான். அடுத்த சீனில் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதி அதை பிரெட்டுக்கு கீழே வச்சு அவன் அங்கே ரியல் வேர்ல்டில் பண்ணான்னா அந்த லக்கிக்காக ஏதோ ஒன்று கிடைக்கணும் அதை பண்ணி பார்க்குறான். ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு அவன் யோசிக்கிற டைமில் டக்குன்னு தலை வலிச்சு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் அவனோட சோல் மட்டும் வேற ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இவன் மட்டும் தான் அங்கே போகிறானான்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பேரை பிடிச்சி சமன் பண்ணி விட்டுருவான். யார் அப்படின்னா ஆல்ட்ரோ ஹால் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு அரண்மனையில் இருப்பாள். அவளை பிடிச்சி சமன் பண்ணி விட்டுருவான். இன்னொருத்தன் வந்து ஆர்கல் வில்சன் இருப்பான். அவனையும் பிடிச்சி சமன் பண்ணிடுவான். சமன் பண்ணிவிட்டு அங்கே ஆர்கல் வில்சன் இருக்கான அவன் வந்து கேட்பான், நீங்கள் தான் அந்த இடத்தோட ராஜாவா அந்த மாதிரிலாம் கேட்குறப்ப இவன் வந்து இந்த இடத்துல எதுவுமே இல்லை, பங்களாவே இல்லை, இது எப்படி நம்ம வந்து இவன் என்ன இப்படி சொல்கிறான் அப்படின்னு ஹீரோ யோசிப்பான். யோசிக்கிற டைமில் அந்த இடத்துல ஒரு அரண்மனை மாதிரி ஒன்று உருவாயிடும். ஸோ நம்ம எது நினச்சாலும் இங்கே நடக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், இந்த சேர் இந்த இதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது நடக்குது. அவன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவன் என்ன சொல்கிறான், அவன் ஒரிஜினல் பேரை சொல்லாமல் ஃபூல் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவன் புரியுது அவனுக்கு, இந்த இடத்துக்கு நம்ம தான் இவனுங்களை சமன் பண்ணியிருக்கோம் சொல்கிறான். இது வந்து என்னோட அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட் டைம் நான் பண்ணேன், நீங்கள் வந்திருக்கீங்கன்னோன்னா சரி நீங்கள் தான் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் கிளம்பலாமான்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு சில டாபிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அதாவது பியாண்டர்ஸ் பற்றி. அந்த பியாண்டர்ஸ் பற்றி நான் ஏற்கனவே தெளிவாக ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பியாண்டர்ஸை பற்றி பேசுகிறப்ப அந்த பொண்ணு கேட்குது, நானும் பியாண்டர்ஸ் ஆகணும் அப்படிங்கிறப்ப ஹீரோக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுங்கிறனால சைலண்ட்டாக இருக்கான். அதுக்கு பதிலாக அந்த ஆர்கல் வில்சன் வந்து யோசிச்சு பார்க்குறான்.
நான் எங்கேயோ ஒரு இடத்துல கடல்ல இருக்கேன். இந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. 2 பேரையும் சமன் பண்ணியிருக்காங்கன்னா, இவன் வந்து கண்டிப்பா ஒரு பியாண்டரா இருக்கணும். இவனுக்கு வந்து பவர் இருக்கு. ஸோ நம்மளும் உட்காந்து பேசுவோம்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து இவன் சொல்றான். இந்த மாரி நீங்க வந்து எவர்நைட் கால்லஸ்ல போய் சேருங்க. சேர்ந்ததுக்கப்புறம் நீங்க அங்க மாரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கப்பல்ல வந்தானா ஆல்கெல் வில்சன் அவன் சொல்றான். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நம்ம வந்து திரும்பி மீட் பண்ணோம்ல, எப்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, அந்த மாரி ஹீரோ சொல்றான். மண்டே 3 பிஎம்க்கு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். அப்ப வந்து ஹீரோவோட அந்த மயக்கம் போட்டுருக்கான அந்த ரூம்ல வந்து யாரோ ஒருத்தவங்க கதவ தட்டிட்டு இருக்காங்க. கதவ தட்டுறதுனால இவனுக்கு இங்க டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ நம்ம சீக்கிரம் மீட்டிங்க முடிக்கணும்னு சொல்லிட்டு மீட்டிங்க முடிச்சிடுறோம். முடிச்சதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்து யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறப்ப இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிட்டு இவனும் பார்க்குறான். சரி இன்ஸ்பெக்டர்ன்னு தொடர்ந்து பார்த்தா ஃபாலோ பண்ணாங்கல்ல. ஸோ அவங்க 2 பேர் தான். அதில ஒருத்தன் பேர் வந்து லியோனார்ட் மில்சனு, இன்னொருத்தன் பேர் டான் ஸ்மித். இவங்க 2 பேரும் ஆஃபீசர்ஸ் தான். இவங்க வந்து எதுக்கு இங்க வந்திருப்பாங்கன்னா, அந்த வெல்சன் நாயா இருக்காங்களா, அவங்க 2 பேரும் இறந்துருப்பாங்கல்ல. ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீசர்ஸு. இவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாரி இறந்துட்டாங்க. நல்ல வேளை நீயாவது உயிரோட இருக்க. ஸோ உனக்கு ஏதாவது தெரியுமா? அங்க ஒரு கன்னு மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் ஒரு புக் ஒண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவன் எதுவும் தெரியல. அத பத்தி ஐடியா இல்லன்னோனே, அவன் புக்ல வந்து ஒரு எவரி ஒன் வில் டை இன்க்ளூடிங் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில எழுதியிருக்கும் அந்த டைரியில. ஸோ அந்த டைரிய புடிச்சு இவன் எடுத்துருவான். லியோனார்டோ எடுத்து இந்த மாரி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறப்ப, இல்ல எனக்கு அத பத்தி மெமரி எதுவுமே இல்ல. எனக்கு ஒரு சில மெமரி தான் இருக்கு. நானும் வந்து சூசைடுக்கு அட்டெம்ப்ட் பண்ணியிருந்திருக்கேன். நான் அட்டெம்ப்ட் பண்ணதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா, எனக்கு வந்து எந்த ஒரு மெமரியும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். சரி உனக்கு என்ன மாரி நான் ட்ரீட்மெண்ட் குடுத்தா மெமரீஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு சைக்காலஜிஸ்ட் இருக்கான். அவங்கள நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி, அங்க அந்த டன் ஸ்மித் சொல்றான். இவங்க பேசுறது எதுவுமே புரியாம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணிட்டு கீழ போறான். கீழ போனா ஒரு பையன் வந்து அடிச்சு புடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல வம்பிழுத்துட்டு வரான். அந்த டைம டிஸ்ட்ராக்ஷனா ட்ரை பண்ணி ஹீரோ அங்க தப்பிக்க பார்ப்பான். பட் ஆனா அவனால தப்பிக்க முடியாது. டன் ஸ்மித் இருக்கான அவனும் ஒரு பியாண்டர். ஸோ அவனோட இத யூஸ் பண்ணி இவன வந்து புடிச்சிடுறான். இவன வந்து ஒரு மேனிபுலேட் பண்ணி திரும்பி அதே ரூம்ல இருக்கான். ஒரு மேனிபுலேட் பண்ணி அவன வந்து மயக்கிடுறான். ஓகேவா? இப்ப வந்து என்ன நடக்கும்னா, வேற ஒரு பொண்ணு வர வச்சு, அந்த பொண்ணும் ஒரு பியாண்டரு. அவ வந்து என்ன பண்ணுவான்னா, அவனோட கைக்குள்ள போயி அவன் மூளையில என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணுன்ட்டு போவா. அவன் மெமரீஸ்ல எதுவுமே இது சம்மந்தப்பட்டது இருக்காது. பியாண்டர்ஸ் பத்தியோ, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்தத பத்தியோ, தற்கொலை பண்ணிக்கிறதுக்கான ரீசன பத்தி எதுவுமே இருக்காது. ஸோ அவனோட மெமரியில யார் இருப்பான்னா, அவங்க அம்மா, அப்பா மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மா, அப்பா வந்து இவ கண்டுபிடிச்சுருவாளோன்னு இவன் பயந்துட்டு இருப்பான். பட் ஆனா அவன் யூஸ் பண்ற அந்த கிரே ஃபாக் அந்த புகை, அது வந்து அவன் அங்க டிரான்ஸ்மிட் ஆயிருப்பான். அந்த அந்த மீட்டிங் ஒண்ணு நடந்துச்சுல்ல, அந்த இடத்துலயும் அது இருக்கும். இங்க வந்து அந்த இது வந்து அவன மறைச்சிரும். அவங்க பேரண்ட்ஸ மறைச்சிரும். ஸோ அது மூலியமா அந்த பொண்ணால அவங்க பேரண்ட்ஸ பார்க்க முடியாது. இவன் மெமரியில ஒண்ணுமே இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளில வந்து அந்த பொண்ணு வந்து இவன்ட்ட எதுவுமே இல்ல. இவன் மெமரியில ஒண்ணுமே கிடையாது. அப்படின்னு சொல்லி டன் ஸ்மித்ட்ட சொல்றா. டன் ஸ்மித்தும் என்ன சொல்றான் அப்படின்னா, "உன்ன வந்து நாங்க பாதுகாத்துட்டு இருக்க முடியாது. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. வேணும்னா நீ வந்து எங்களோட வந்து சேர்ந்துக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த சொல்லி, "இந்த இடத்துக்கு வந்து என் பேர சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு வந்துர்றான். "நீனும் எங்க கூட வந்து பியாண்டர்ஸ் ஆயிடலாம்" அப்படின்னு. ஓகேவா? இதோட 1 எபிசோட் முடியுது. 2nd எபிசோட நான் சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்றேன்.